பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எஸ்தர் புஸ்தகம் அதிகாரங்கள் 5 முதல் 7 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 5வது அதிகாரத்தில் ராஜாவிடத்திலே எஸ்தர் தன் வேண்டுகோளை வைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து ராஜ அரண்மனையின் உள்முற்றத்திலே ராஜா கொலுவிற்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்று ராஜாவுடைய சமூகத்திலே அவள் தன் விண்ணப்பத்தை வைக்கிறாள். ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்தில் நீட்டி எஸ்தர் கிட்ட வந்து அந்த செங்கோலின் நுனியை தொட்டு அந்த ராஜாத்தியிடம், நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? ராஜ்யத்திலே பாதி கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொல்லி அங்கே ராஜா கேட்டு எஸ்தர் ராஜாத்தின் விண்ணப்பத்தை வைத்த பொழுது, உன் வேண்டுதல் என்ன? உன் வேண்டுதல் கேட்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் தாமே இந்த எஸ்தர் ராஜாத்தின் வேண்டுதலை இந்த ராஜா மூலமாக அவர் ஏற்றுக்கொண்டதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அங்கே எஸ்தர் ராஜாத்தினுடைய வேண்டுகோள் கேட்கப்பட்டது. காரணம் என்ன என்று சொன்னால், அவர்கள் யூதர்கள் மருதேகாய் உபவாசம் பண்ணி ஜபித்து கொண்டிருந்தார்கள். மருதேகாய் எல்லோரோடும் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த வேண்டுகோள் கேட்கப்பட்டது. அந்த ராத்திரியிலே ஒரு 6வது அதிகாரத்தில் ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடி கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடவடிக்கையை கொண்டு வர சொல்லி வாசித்து, அதில் வாசல் காவலர்கள் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவியாகிய அகஸ்மேனும் கைப்போட பார்த்த செய்தியை மருதேகாய் அறிவித்ததை குறித்து எழுதியிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டு. இந்த மருதேகாய்க்கு என்ன செய்திருக்கிறது என்று சொல்லி கேள்விப்பட்டபோது ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது ராஜா முற்றத்தில் இருக்கிறது யார் என்று சொல்லி கேட்டு அங்கு ஆமான் என்று கொண்டிருந்தார். ஆமானை கூட வரவழைத்து, ராஜா கணம் பண்ணிக்கிற விரும்ப மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டபொழுது, ராஜ வஸ்திரம் உடுத்தி ராஜா எதிரே குதிரையும் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வர வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுகளில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கணம் பண்ணிற மனிதனுக்கு அலங்கரித்த பின் அவனை குதிரையில் ஏற்றி நகர வீதியிலே வரும்படி செய்து, ராஜா கணம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்று சொன்னார். அதை மருதேகாய்க்கு செய்யும்படி ஆமானுக்கு அங்கே ராஜா கட்டளையிடுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ராஜா அங்கே மருதேகாய்க்கு ஒரு கணம் கொடுக்கப்படுகிறது. இதை கேள்விப்பட்ட அவனுடைய மனைவி, ஆமானுடைய மனைவி, இந்த மருதேகாய் யூத குலமானால் நீ அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்று சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆம், ராஜாத்தியாகி எஸ்தருடனே விருந்து பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆமானும் வந்த பொழுது, எஸ்தர் ராஜாத்தியை குறித்து நீ முன் வேண்டுதல் என்ன என்று சொல்லி கேட்ட பொழுது, ராஜாத்தியாகி எஸ்தர், என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் கட்டளையிடுவதாக. எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டும் அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள். ராஜாவாக அகஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தி எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்று கேட்ட பொழுது, அது ஆமான் தான் என்று காட்டும் பொழுது ராஜாவுக்கு குறகு கோபம் வந்தது. அவன் தோட்டத்துக்கு போனான். அப்பொழுது அந்த ஆமான் எஸ்தர் ராஜாத்திடம் விண்ணப்பம் பண்ணும்படி எழுந்து நின்று அவன் எஸ்தர் ராஜா போன படுக்கையிலே விழுந்து கிடந்தான். ராஜா திரும்பி வந்து பாலத்தை பார்த்து அந்த ஆமான் ராஜாத்தின் படுக்கையில் விழுந்து கிடக்கதை கண்டு மகா உக்கிரம் கோபம் கொண்டு உடனே அவனை தூக்கி தூக்கு மரத்தை தூக்கப்படும்படி கட்டளை கொடுக்கப்படுகிறது.
இந்த மொர்தெகாய்க்கு ஆமான் தூக்கு மரம் செய்து வைத்திருக்கிறான்னு சொன்ன பொழுது அதிலே அவனை தூக்கி போடும்படி அங்கே ராஜா உத்தரவு கொடுக்கிறான். ஆம், பொல்லாத சத்துரு ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் காரியங்களை செய்யும் பொழுது நாம் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்தோம் என்று சொன்னால், கர்த்தரிடத்தில் நம்ம வேண்டுதலை நாம் சமர்ப்பிப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நமது விண்ணப்பத்தை கேட்டு தன் பிள்ளைகளுக்கு பதில் அளிக்கிறார். ஆம், தான் வெட்டிய குழியிலே விழுந்தான் என்று சொன்ன நீதிமொழியின் வசனத்தின்படி இங்கே ஆமான் தான் செய்த சதித்திட்டத்தில் தானே அகப்பட்டு கொண்டான். கர்த்தர் தன் பிள்ளைகளை காப்பாற்றுவார். உன்னை தேவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவாராக, மகிமையான காரியங்களை செய்வாராக, சத்துடைய கிரியைகளுக்கெல்லாம் விலக்கி காத்து கொள்வாராக. ஆமேன், ஆமேன்.